வாழ்க்கையில என்ன மேட சந்தோஷம்? நீங்க எல்லாம் சந்தோஷமாவா இருக்கீங்க? இந்த சமூகம் சொல்லிக் கொடுக்கிற மாதிரி வாழ்ந்தா சந்தோஷமா வாழ முடியும். அப்படி என்ன சொல்லிக் கொடுக்குது இந்த சமூகம்? பொய் சொல்லாத, தப்பு பண்ணாத, எதிர்த்து கேள்வி கேட்காத, எல்லா பாரத்தையும் கடவுள் மேல இருக்குது. இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணா சந்தோஷமா வாழ முடியுமா? நாம இந்த சமூகத்துல சந்தோஷமா வாழணும்னா இந்த ரூல்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணா போதாது. அதை விட முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்கு. ஒரு குடும்பம், 2 குழந்தைங்க, ஒரு அளவான குடும்பம், மாச சம்பளத்துக்கு ஒரு வேலை, 3 வேளை சாப்பாடு, ஒரு வீடு, ஒரு சொந்த வீடு, ஒரு சாதாரண டிவி, அது வாங்கியாச்சுன்னா ஒரு எல்சிடி, அது வாங்கியாச்சுன்னா ஒரு எல்இடி, அதுவும் வாங்கியாச்சுன்னா இல்ல பத்தாது ஒரு ஹோம் தியேட்டர், முடிஞ்சா ஒரு கார், முடிஞ்சா அதை விட பெரிய கார், அதுவும் வந்துருச்சு வீட்டுல 3 கார் இருக்குன்னா பசங்களுக்கு ஒரு ஸ்கூல், கண்டிப்பா கவர்மெண்ட் ஸ்கூல் சேர்க்க கூடாது, ஒரு பிரைவேட் ஸ்கூல், இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல். DAV Don Bosco, no, I put my kids only in Billabong. நீங்க கூட சொன்னீங்க மேடம் போன்ல. ஒரு வாரத்துல ஒரு நாள் ஒரு பீச், இல்லன்னா ஒரு ரெஸ்டாரண்ட், இல்லன்னா ஒரு ஷாப்பிங் மால், இல்லன்னா ஒரு படத்து கூட்டிட்டு போ, நல்ல தியேட்டர்ல. அங்க போனா 120 ரூபாய். என்ன எடுக்கிறாங்க? ஒரு குடும்பம் 1000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு படம் பார்க்க போனா அந்த படத்துல ஏதாவது இருக்கணும்ல, ஒரு மண்ணாங்கட்டே இருக்காது. ஆனா நீ அந்த படத்தை பார்த்துதான் ஆகணும், ஏன்னா அதான் விதி. இந்த தவிர்த்து தேவைப்படும் போதெல்லாம் ட்ரெஸ், ஷூவு, செருப்பு, துணிமணி நீ எவ்வளவு வேணும் வாங்கலாம், அப்படிலாம் கிடையாது, வாங்கிட்டு ஆகணும். நீ என்ன வாங்கணும்னு உட்காந்து யோசனை பண்ண தேவையில்லை. உன்னை சுத்தி நீ நின்னாலும் நடந்தாலும் பெஸ்ஸுக்கு வெயிட் பண்ணாலும் எங்க திரும்பினாலும் டிவி, ரேடியோ, நியூஸ் பேப்பர், இன்டர்நெட், மொபைல், ரோட் முழுக்க கடை முழுக்க அட்வர்டைஸ்மெண்ட் முழுக்க டிஸ்கவுண்ட் ஆஃபர், சேல், முன்னுங்கள் ஆடி ஆஃபர்ல ஆடி போவேங்காடி. இங்க ஒரே ரூல் தான், பணம். இந்த சமூகம் என்ன சொல்றது? நீ பணக்காரனா இருந்து உன்னை மதிப்பு இல்லைன்னா உன்னை மதிக்க மாட்டேன், சிம்பிள். நீ எங்க வேணா வேலை செய்ய, எவனை வேணா சுரண்டி தின்னு, காக்கா புடி, அடிமேறு, ஊழல் பண்ணு, லெஞ்சம் வாங்கு, குத்து, அடி, மிரட்டு, கொலை பண்ணு, ரேப் பண்ணு, எத்தனை பேரு வயிற்றுல வேணா மிதி, எவ்வளவு பேரை வேணா முட்டாளாக்கு, பல்லாயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான பணத்தை வேணா கொள்ளையடி, யாரும் உன்னை தூக்கி போட்டு மிதிக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த சமூகத்துல ஒரே ஒரு விதிதான், நீ பணம் சம்பாதிச்சா இந்த சமூகம் உன்னை மதிக்கும், நீ பணம் சம்பாதிக்கலன்னா இந்த சமூகம் உன்னை மதிக்காது, சிம்பிள். உனக்கு ஒரு சொந்த வீடு இல்லைன்னா உன் பொண்டாட்டி கூட பிரச்சனை வரும்போது சொந்தக்காரங்க யாரும் உன்னை மதிக்க மாட்டாங்க. அப்பா, அம்மா, தம்பி, தங்கச்சி யாரும் உன்னை மதிக்க மாட்டாங்க. உன் பொண்ணுக்கு பையன் கொடுக்க மாட்டாங்க, உன் பையனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. நான் எங்க போய் சம்பாதிக்கிறது? நான் யாருக்காக பணம் சம்பாதிக்கணும்? 15 ட்ரெஸ், சொந்த வீடு, மினரல் வாட்டர், 4 லட்சம் ரூபாய் கார், 120 ரூபாய்க்கு ஒரு குப்பை படம் எனக்கு தேவை கிடையாது. அப்ப இதெல்லாம் யாரோட தேவை? எங்கேயோ இருக்கிற 4 முதலாளி, அவர் இங்க இருக்கிற 4000 முதலாளி. உலகத்துல இருக்கிற அத்தனை பணக்கார பந்துகளும் பொழுத்து போறதுக்கு தேவை ஒரு பெரிய மார்க்கெட். அந்த மார்க்கெட் தான் இந்தியா. இங்க நம்ம டிவியில 100 தடவை விளம்பரம் போட்டோம்னா நீ அந்த சோப்பு வாங்கித்தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. தினம் உழைச்சு ஆசைப்பட்டு தேவையில்லாத குப்பை எல்லாத்தையும் வாங்கி எதுக்கு வாங்கினோங்கிறதே மறந்து போய் அடுத்த நாள் காலையில மறுபடியும் எழுந்திரிச்சு உழைச்சு கொட்டணும். அப்பதான் உலகத்துல இருக்கிற அத்தனை பணக்காரங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. அவங்கள சந்தோஷமா வச்சுக்கிட்டான் கடவுள் என்ன படிச்சிருக்காரு. இதெல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இந்த சமூகம் சொல்லிக் கொடுக்குற மாதிரி உன் தேவை எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணிக்கிட்டே செத்து போனாதான் இது ஒரு குடும்பம். அப்பதான் இந்த சமூகம் இந்த குடும்பத்தை ஏற்றுக்கும். அப்பதான் ஒன்ன இந்த சமூகம் ஏற்றுக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டாதான் இந்த சமூகத்துல என்ன சொல்றது, சந்தோஷமா வாழ முடியும். இப்படி ஒரு குப்பை வாழ்க்கை வாழ்றதுக்கு எய்ட்ஸ் வந்து செத்து போலான்ற